அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த விஷயங்கள் என்ன என்பதையும், கிரக நிலைகள் அவங்களுடைய ராசியில் எப்படி இருக்குது என்பதை பற்றியும், என்னென்ன விஷயங்களை பரிகாரமாக செய்தால் அவங்களுக்கு இந்த 30 நாட்களில் எந்த கெட்ட விஷயமாக இருந்தாலுமே அது நல்ல விஷயமாக மாறக்கூடிய பரிகாரங்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படின்ற மூல மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலங்களுக்குமே ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமஸான ஜோதிடம் கூட. ஸோ நீங்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்பெற்றுக்கோங்க. சிம்ம ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் ஆணி மாதம் பிறந்திருக்கு. மேலும் சூரிய பகவானுடைய பெயர்ச்சியால் இந்த ஆணி மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே குடும்ப வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம் உள்ளிட்ட விஷயத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகிறது, என்ன விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக அவங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க இருக்கு. இதன் காரணமாக பணம் சம்பாதிப்பது தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே வேளையில் உங்களின் செலவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. தொழில் தொடர்பான விஷயத்தில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது. இதனால் ரொம்ப ரொம்ப மனமகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. மேலும் உங்களுடைய வேலையில் உங்களின் திறமையை வெளிப்படுத்த அதிக அளவில் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உங்களின் நிதி நிலைமையும் அதிக அளவில் காணப்படும். குடும்ப உறவை பொறுத்தவரையில் உங்கள் வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லதுங்க. இன்னும் சிலருக்கு கண் தொடர்பான பிரச்சனைகள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து கவனம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 2வது வீடான குடும்பம் தனவரவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சூரிய பகவானின் தாக்கம் பல எதிர்பாராத பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்க போகுது. நிதி ரீதியாக இந்த சூரியனின் பெயர்ச்சியானது ஆணி மாதம் முழுவதுமே வலுவாக இருந்தாலுமே சில காரணங்களால் குடும்பத்தில் முரண்பாடு மற்றும் மன அமைதியின்மை எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், ஆத்மகாரனாக இருக்கக்கூடிய சூரியன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 30 நாட்களில் எதை நினைத்தாலுமே அதை சாதிக்கக்கூடிய சக்தி எப்பொழுதுமே இருக்கக்கூடும். பிறக்கும் ஆணி மாதமானது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட மாதமாக இருக்க போகிறது. உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகி பண வரவு அதிக அளவில் காணப்படும். பொன்னும் பொருளும் சேரும். ஜீவாஸ்தான சஞ்சரிக்கும் சனி பகவான் ஜூன் 19 முதல் வக்ரம் அடைவதால் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே விலக போகுது. இதனால் நீங்கள் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றி மட்டுமே கிடைக்க போகுது. பணிபுரியும் இடத்துல கூட ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்தும் விலகி உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். குலதெய்வ அருள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்துமே பூர்த்தி அடையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இந்த 30 நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய பொருளாதார நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும். மேலும் அந்நியரின் உதவி அதிக அளவில் கிடைக்கும். குருவின் பார்வையால் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தானாகவே கிடைக்கப்பெறும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 26, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 15, 19, 24, 28 மற்றும் ஜூலை 1, 6, 10, 15. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வேண்டுதல் வைத்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆவணி 30க்குள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களத்திரக்காரனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், மனக்காரனாக இருக்கக்கூடிய சந்திரன் அம்சத்தில் பிறந்த நீங்கள் உழைப்பால் வெற்றி பெற அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அதிர்ஷ்டம் நாட்களாகவே அமைய போகிறதுங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரை உத்தியோகத்தில் நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் ஜூன் 19 முதல் விலக போகுது அப்படின்னே சொல்லலாம். தனிப்பட்ட பதவி உயர்வு, இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிக அளவில் கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரித்தாலுமே உங்கள் நிலைகள் உயர வாய்ப்பு இருக்குது. சொல்வாக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி இருந்தவர்களின் ஏக்கம் அனைத்துமே நீங்க போகுது. திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லபடியான வரன்கள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் உங்களுக்கு வருவாய் அதிக அளவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும். கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். மேலும் கலைஞர்களுக்கு முயற்சி அனைத்துமே நிறைவேறும். விவசாயிகள் பணியில் கூடுதல் கவனம் செலுத்தி நன்மையை பெறுவார்கள். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 23, 24, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 15, 20, 29 மற்றும் ஜூலை 2, 6, 11, 5 இந்த தினங்கள் அனைத்துமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக சொல்லப்படுது. மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜரை வழிபட்டு வர நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 30 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டக்காரகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், விரயக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கும் செயல்களில் வேகமும் சாதிப்பதில் திறமையும் இருக்கக்கூடும். மேலும் இந்த ஆணி 30க்குள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகமான காலமாகவே இருக்க போகுது. உங்களின் ராசிநாதன் சுக்கிரன் 2ஆம் இடத்துல சாதகமாக சஞ்சரிப்பதால் பணவரவு எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ள முடியும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். 7ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் கூட்டு தொழிலில் இருக்கக்கூடியவங்க நெருக்கடிகளை விலகி லாபத்தை பெறுவார்கள். மேலும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பெரியோரின் ஆதரவு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளின் மேற்கல்வியில் முயற்சி அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். சனி பகவான் வக்ரம் அடைவதால் அரசு அலுவலர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகுது. அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உயரும். அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 24, 25, அதிர்ஷ்டமான தினங்கள் ஜூன் 15, 18, 27, ஜூலை 6, 9, 15 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகளாக இருக்குது. ஏதாவது நல்ல செயல் செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்க்கை அம்மனை வழிபட்டு வர, அதாவது துர்க்கை அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் விரத நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது கூடிய விரைவில் நீங்கிவிடும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை இந்த 30 நாட்களில் பரிகாரமாக செய்து, 30 நாட்கள்னால் எல்லா நாட்களும் கிடையாது, வெள்ளிக்கிழமை நாட்கள் தோறும் துர்க்கை அம்மனை மனதார வேண்டி இந்த விஷயங்களை செய்து வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய முடிவுகளாக தான் இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் செய்து பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம ரிஷபராசினியர்கள் அனைவருக்குமே ஆணி மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறது. அந்த விஷயங்கள்லாம் என்ன என்பதையும், அவங்க என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களின் அமைப்பு எப்படி இருக்குது என்பதை பற்றியும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போங்க.
இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய போற்றி அப்படின்ற மூலமந்திரத்தை மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த சிவபெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் என்ன விஷயங்கள்லாம் வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கூடிய வரவல் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.